கிரேசி மோகன் சார் தான் வந்து ஆக்சுவலாக மதர் டங் தெலுங்கு எனக்கு. பட்டு நான் ஃபஸ்ட்டு காமெடி பண்ணும்போது எனக்கு தெரியல எப்படி டைலாக் டெலிவரிலாம் பேசணுன்னு. அவர் என்ன பண்ணுவாருன்னா 3 மைக் இருக்கும் ஸ்டேஜில். அவர் என்கிட்ட சொல்லுவார், சுமங்கலி நீ பேசுகிற டைலாக் அந்த லாஸ்ட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கேட்கணும். ஸோ அது போய் ரீச் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நீ யார் பக்கத்தில் இருக்காங்கன்னு கவலைப்படாத, யாராக இருந்தாலும் தள்ளி விட்டுட்டு நேராக போய் மைக்கை பிடின்னுவார். என்னத்தை மைக்கை பிடிக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சுது 3 மைக் இருந்தால் அந்த மைக்கை ஒரு மைக்கை நம்ம பிடிச்சிக்கணும்னு பிடிச்சி சொல்லுவார். கிரேசி மோகன் சாருக்கு வந்து ரொம்ப டைலாக் மெதுவாக பேசி அப்படிலாம் பேசினா அவருக்கு பிடிக்காது. டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கணும்னு வரும் டைலாக்லாம். அதே மாதிரி நடக்கிறச்சே நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு சொல்லுவார், நல்லா ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லுவார். ஸோ அதை இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு சீரியலில் நடிக்க ஆரம்பித்து மெதுவாக நடக்கணும்னா ஐயோயோ என்னால் முடியவே இல்லை. எல்லோரும் டைரக்டர்லாம் சொல்லுவாங்க, ஐயோ என்னம்மா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்கன்னு. ஏன்னா அந்த ஸ்டேஜில் எனக்கு பழக்க மாட்டதுனால இந்த டிவியில் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக நடக்கணும், எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கணும். ஐயோ என்னடா இது, அங்கே அப்படி ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டு இங்கே வந்து அழுதுகிட்டே இருக்கமே. கிளிசரின் காலில் போட்டேன்னா நைட்டு வரைக்கும் போட்டு 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 அழுதுகிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து டக்குன்னு எனக்கு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்தது எனக்கு எப்படி இது சாத்தியம்? ஏன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது தொடர்ந்து அப்படி தானே கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி ஓகே இது ஒரு சேலஞ்ச் ஓகே அப்படின்னு பண்ண ஆரம்பித்தேன்.